குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆன்மதாகமும் முதல் தரிசனமும். 9. இவை தேவையில்லை என்ற கருத்தின் மறுப்பும் உண்மை விளக்கமும். பழைய நினைவுகளை களைய வேண்டும் என்பதையே விரும்பாத நாம் குருதேவரின் இத்தகைய செயல்களுக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கிறோம். இதை பற்றி சிலர் கீழ்கண்டவாறு கூறியதுண்டு. அசுத்தமான இடங்களை சுத்தம் செய்வதும், நாணயங்களையும் மண்ணையும் ஒன்றாக கருதி கங்கையில் எரிந்து பணமே மண், மண்ணே பணம் என்று சொல்வதும் போன்ற செயல்கள் தேவையற்றவை. அத்தகைய அசாதாரணமான செயல்களால் பெற்ற மனசு கட்டுப்பாட்டை வேறு எளிய வழிகளில் சுலபமாக பெற்றிருக்கலாம். இதற்கு எங்கள் பதில், இப்படி சொல்வது சரியாக இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் எத்தனை பேர் இவ்வாறு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? உலகியல் இன்பங்களை உடல் அளவில் விளக்காமல் மனதளவில் மட்டும் துறந்துவிட்டு நீங்கள் கூறியது போன்ற எளிய வழிகளை பின்பற்றி இதுவரை எத்தனை பேரால் மனதை கடவுள்பால் செலுத்த முடிந்திருக்கிறது? இது முடியாத ஒன்று. மனம் ஒரு எண்ணத்தை பற்றி கொண்டு ஒருபுறம் செல்ல, உடல் அதற்கு மாறாக செயல்பட்டு வேறு திசையில் செல்லுமானால் எந்த அரிய காரியத்தை சாதிக்க முடியும்? கடவுள் காட்சி பற்றி நினைத்து பார்க்கவே முடியாதே. புலன் இன்பங்களை நுகர வேண்டும் என்று ஏங்கி நிற்கும் மனிதன் இந்த கோட்பாட்டின் உண்மையை உணர்வதில்லை. உடலாலும் புலன்களாலும் உலகியல் பொருட்களை துறப்பது நல்லது என்று அவன் அறிந்தாலும் பழைய சம்ஸ்காரங்களில் பிடியில் சிக்கியிருக்கின்ற அவனால் அவற்றை விட முடிவதில்லை. உடல் என்ன செய்தாலும் என் மனம் தூயவற்றை தானே நாடுகிறது என்று எண்ணியபடியே அவன் தன் வழியில் தொடர்ந்து செல்கிறான். யோகத்தையும் போகத்தையும் ஒரே சமயத்தில் பெற விரும்பி அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். இருளும் ஒளியும் போல இவை இரண்டும் ஒருபோதும் சேர்ந்திருக்க முடியாது. கடவுளையும் உலகத்தையும் காசையும் காமத்தையும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடிய சுலபமான வழியை ஆன்மீக உலகத்தில் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவற்றையெல்லாம் துறக்க வேண்டுமோ அவற்றை மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றாலும் துறக்க வேண்டும். எவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றையும் இவ்வாறே மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சாதகன் கடவுளை உணர்த்தக்கூடிய தகுதியை பெறுகிறான். அதனால்தான் நமது ரிஷிகள் தகுதியான மனம், புறச்சின்னங்கள், சாதனை ஆகியவை இன்றி கடவுளை அறியும் முயற்சியில் வெற்றி பெற முடியாது. தபசோ வாப்பிய லிங்காந்த் என்று கூறியுள்ளனர். மனித மனம் தூலத்திலிருந்து நுண்மைக்கும், நுண்மையிலிருந்து காரண நிலைக்கும் செல்கிறது என்று கூறுவதுதான் அறிவுக்கும் பொருந்தியதாக இருக்கிறது. உயர்ந்த லட்சியத்தை அடைய இதை தவிர வேறு வழியில்லை. 10. கதாதரர் பூஜை செய்த விதம். மூத்த சகோதரர் காலமானதற்கு பின் கதாதரர் அன்னியின் வழிபாட்டில் தீவிரமாக மூழ்கினார் என்று கூறினோம். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவர் தமக்கு தெரிந்த வழிகளிலெல்லாம் ஈடுபட்டு ஆர்வத்துடன் அன்னையின் தரிசனத்திற்காக முயன்றார். ராமபிரசாதர் போன்ற சிறந்த பக்தர்களின் பாடல்களை அன்னையின் முன் பாடுவது தமது அன்றாட வழிபாட்டின் ஓர் அங்கமாக திகழ்ந்தது என்று பின்னாளில் குருதேவர் கூறினார். இதயம் நிறைந்த பக்தி பெருக்கால் அந்த பாடல்களை பாடும்போது அவரது உள்ளம் பேரானந்தத்தால் விம்மியது. ராமபிரசாதர் போன்ற பக்தர்கள் அன்னையின் தரிசனம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அன்னையை காண முடியும் என்பது நிச்சயம். எனக்கு மட்டும் ஏன் அன்னையின் தரிசனம் கிடைக்கவில்லை என்று தவித்தார். ஏக்கம் நிறைந்த உள்ளத்துடன், அம்மா, நீ ராமபிரசாருக்கு காட்சி தந்தாய், என்னிடம் மட்டும் ஏன் வர மறுக்கிறாய்? பணம், உற்றார், உறவினர், சுகபோகங்கள் போன்ற எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு உன் திவ்ய வடிவை மட்டும் காட்டி அருள்வாய் என்று கதறி அழுது பிரார்த்தனை செய்வார். அவரது கண்களிலிருந்து நீர் பெருகி மார்பில் வலியும். அழுவதால் இதயச்சுமை சற்று குறையும். மீண்டும் நம்பிக்கையால்
உந்தப்பட்டு ஒரு குழந்தையைப் போல அன்னையை மகிழ்விப்பதற்காக பாடல்களை பாடுவார். இவ்வாறு பூஜை, தியானம், பாட்டு என்று நாட்களை கழித்தார். அன்னையை காண வேண்டுமென்ற அவரது ஆவலும் ஏக்கமும் நாளுக்கு நாள் வளர்ந்தன. அற்புத பக்தரான கதாதரனின் பூஜை மற்றும் சேவை நேரங்கள் நாள்தோறும் அதிகரிக்கலாயிற்று. மலரை தலைமீது வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் அசையாமல் தியானத்தில் அமர்ந்திருப்பார். அன்னைக்கு உணவு படைத்துவிட்டு அன்னை அதனை உட்கொள்வதற்காக நெடுநேரம் காத்திருப்பார். தினமும் காலையில் மலர் கொய்து மாலை தொடுத்து அன்னையை நெடுநேரம் அலங்கரிப்பார். பக்தி பொங்கும் இதயத்துடன் மாலை தீபாராதனையில் நீண்ட நேரம் செலவிடுவார். சில நாட்களில் பிற்பகல் வேளையில் அன்னையின் முன் அமர்ந்து பாடத் தொடங்குவார். நேரம் சென்று கொண்டிருக்குமே தவிர பாடல் முடிவடையாது. தம்மை மறந்து நெடுநேரம் பாடிக்கொண்டிருப்பார். அப்போதெல்லாம் தீபாராதனை மற்றும் பிற சேவைகளை அவருக்கு மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கும். சில காலம் இவ்வாறாக பூஜை நடைபெற்றது. 11. கதாதரனின் பூஜை முறையை பற்றி மதுலானோர் நினைத்த விதம். கதாதரனின் இத்தகைய பக்தி, ஆர்வம், ஆன்ம தாகம் எல்லாம் கோவிலில் உள்ளவர்களின் கவனத்தை ஈர்த்தன. நியமங்களிலிருந்து மாறுபட்டு தம் விருப்பத்திற்கு ஏற்ப புது வழியில் பூஜை செய்கின்ற ஒருவரை பிறர் கடுமையாக விமர்சிப்பதும் கேலி செய்வதும் புதுமையல்ல. நாளுக்கு நாள் அவர் தனது வழியில் தொடர்ந்து உறுதியாக முன்னேறி செல்வதை காணும்போது அவர்களும் உண்மையை உணர்ந்து மரியாதை அளிப்பார்கள். கதாதரனின் விஷயத்திலும் இவ்வாறே நடைபெற்றது. அவர் மரபை மீறிய பூஜை செய்யத் தொடங்கிய போது பலர் அவரை தூற்றினர். ஆனால் சிறிது நாட்களிலேயே ஓரிருவர் அவரை போற்றத் தொடங்கினர். கதாதரனின் பூஜை முறை மதுர்பாபுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவர் ராணி ராசமணியிடம், நமக்கு ஓர் அசாதாரண பூஜாரி கிடைத்துள்ளார். அன்னை காளி விரைவிலேயே விழிப்புற்று அருளொளி பரப்ப தொடங்கிவிடுவாள் என்று சொன்னதாக தெரிய வருகிறது. மற்றவர்களின் எண்ணத்திற்கேற்ப குருதேவர் தம் வழியை மாற்றிக்கொள்ளவில்லை. பொங்கும் கடலை நோக்கி பாய்ந்து செல்லும் நதியைப் போல அவரது மனம் அகிலாண்டேஸ்வரியான அன்னை காளியின் திருவடிகளை நாடி ஆர்வத்துடன் சென்றது. 12. பக்தி பெருக்கினால் கதாதரனின் உடல் ஏற்பட்ட மாறுதல்கள். நாட்கள் செல்ல செல்ல கதாதரனின் பக்தியும் ஆன்ம தாகமும் அதிகரித்து கொண்டே சென்றன. லட்சியத்தை நோக்கி மனம் இடைவிடாமல் சென்று கொண்டிருந்ததால் அவரது உடல் பல மாறுதல்கள் ஏற்பட்டன. பசி, தூக்கம் ஆகியவை குறைந்தன. மூளை, மார்பு பகுதிகளில் இரத்தம் வேகமாக சென்றதால் அவரது மார்பு எப்போதும் சிவந்து காணப்பட்டது. கண்கள் அடிக்கடி நீரால் நிரம்பி நின்றன. அன்னையை நேரில் காணும் ஆவலும் ஏக்கமும் தீவிரமாகி, என்ன செய்யலாம், என்ன செய்தால் அன்னையின் திருக்காட்சி கிடைக்கும் என்ற எண்ணம் தொடர்ந்து அவர் மனதில் ஆர்ப்பரித்து கொண்டே இருந்தது. அதனால் பூஜை, தியான வேலைகளை தவிர மற்ற நேரங்களில் அவரது உடலில் ஒரு பரபரப்பும் அமைதியின்மையும் காணப்பட்டது. பின்னாளில் குருதேவர் கூறினார், ஒரு நாள் அன்னையின் திருமுன்னர் பாடிக்கொண்டிருந்தேன். அவளது அருட்காட்சிக்காக என்னையும் மீறி அழுதவாறே, அம்மா, எவ்வளவு தூரம் அழைக்கிறேன், எதுவும் உன் செவிகளில் விழவில்லையா? ராமபிரசாதருக்கு காட்சி அளித்தாய், ஏன் என் முன் மட்டும் வராதிருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்தேன். அன்னையின் திருக்கோலத்தை காண முடியவில்லை என்ற துயரம் என் இதயத்தை வாட்டியது. ஈரத்துணியை முறுக்கி பிழிவது போல் என் இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போன்ற வேதனையை நான் அனுபவித்தேன். ஒரு நாள் அன்னையின் காட்சி கிடைக்காமலே போய்விடுமோ என்ற தவிப்பு என்னுள் அளவு கடந்த துயரத்தை உண்டாக்கியது. இப்படி வாழ்வதால் எவ்வித பயனும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். அப்போது கோவிலில் இருந்த வாளின் மீது தற்செயலாக என் பார்வை விழுந்தது. அந்த கணமே வாளால் என் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினேன். பைத்தியக்காரன போல ஓடிச்சென்று அந்த வாளை எடுத்தேன். 13. தேவியின் முதல் தரிசனமும்
குருதேவரின் மன ஏக்கமும். மறுகணம் அகிலாண்டேஸ்வரியான அன்னை என் முன் தோன்றினாள். நான் நினைவிழந்து கீழே விழுந்தேன். வெளி உலகில் என்ன நடந்தது என்பதோ, அந்த நாளும் மறுநாளும் எப்படி கழிந்தன என்பதோ எனக்கு தெரியாது. ஆனால் என் இதயத்தில் ஆழத்தில் இதுவரை அனுபவித்திராத ஒரு எல்லையற்ற ஆனந்தம் பொங்கி பெருகுவதை உணர்ந்தேன். ஒளிமயமான அன்னையின் தரிசனம் பெற்றேன். வேறொரு சமயத்தில் குருதேவர் தமது முதற் காட்சியை பற்றி மிகவும் விளக்கமாக கூறினார். வீடு, கதவு, கோவில் அனைத்தும் அடியோடு மறைந்து போனது போலிருந்தது. எங்கும் எதுவும் இல்லாதது போல் தோன்றிற்று. நான் கண்டதெல்லாம் கங்குக்கரையற்ற ஞான பேரொளி கடல் ஒன்றையே. எவ்வளவு தூரம் எந்த திசையில் நோக்கினாலும் ஒளிமயமான அலைகள் கொந்தளித்து குமுறியபடி முன்னோக்கி பெரும் வேகத்துடன் வந்து கொண்டிருந்த அந்த கடல்தான் தெரிந்தது. அந்த அலைகள் அப்படியே விரைந்து வந்து என்னை கவ்விக்கொண்டு ஆழங்காண முடியாத பேரின்ப சாகரத்தில் மூழ்கடித்து விட்டன. நான் போராடினேன், துடித்தேன், வெளியுலக நினைவிழந்து வீழ்ந்தேன். தமது முதற் காட்சியின் போது ஞான பேரொளி வெள்ளத்தை கண்டதாக குருதேவர் கூறியுள்ளார். அப்படியானால் வரமும் அபயமும் அளிக்கின்ற திருக்கரங்களை கொண்ட சுத்த சைத்தன்ய மயமான அன்னை குருதேவர் தாம் கண்ட ஒளி வெள்ளத்தில் அன்னையின் அந்த உருவத்தையும் கண்டாரா? அவர் கண்டதாகத்தான் தெரிகின்றது. ஏனெனில் புற உணர்வை இழந்து கிடந்த அவர் சுய உணர்வு பெற்றபோது அம்மா அம்மா என்று தழுத்தழுக்க உணர்ச்சி பொங்க கூறியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த அற்புத திருக்காட்சி மறைந்தபோது குருதேவரின் ஏக்கம் முன்னைவிட பன்மடங்காகியது. சைத்தன்ய மயமான அன்னை எப்போதும் தமக்கு தரிசனம் தர வேண்டும் என்ற தீவிர ஏக்கம் அவரை ஆட்கொண்டது. இடைவிடாது அவளிடம் முறையிட்டு மனதிற்குள் கதறினார். பொதுவாக அந்த ஏக்கம் புறத்தே தெரியவில்லை. எப்போதும் அவர் அழுது கொண்டும் புரண்டு கொண்டும் இருக்கவில்லை. ஆனால் நீரு பூத்த நெருப்பாக அந்த ஏக்கம் அவரது உள்ளத்தில் கனன்று கொண்டே இருந்தது. சில வேளைகளில் அந்த துயரம் அடக்க முடியாதபடி பொங்கிவிடும். அப்போது தரையில் விழுந்து புரள்வார், துடிப்பார். அம்மா, அருள்மலை பொழிவாய், என் முன் எழுந்தருள்வாய் என்று வேண்டுவார். இப்படி கண்ணீர் உகுத்து கதறி அழும்போது அவரை சுற்றிலும் மக்கள் கூடிவிடுவர். தம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் சிறிது கூட அவரிடம் எழவில்லை. பிற்காலத்தில் அவர் அப்போது என்னை சுற்றி நின்ற மனிதர்கள் வெறும் நிழல்களாக, சித்திரங்களாக எனக்கு தோன்றினர். என் மனதில் எல்லளவும் வெட்கமோ தயக்கமோ எழவில்லை. இப்படி தாங்க முடியாத மனவேதனையினால் துடித்து புற உலக நிலை விளக்கும் போதெல்லாம் ஆனந்தமயமான அன்னை என் முன் தோன்றுவாள். அவள் சிரித்தாள், பேசினாள், ஆறுதல் கூறினாள், கணக்கற்ற வழிகளில் எனக்கு கற்பித்தாள் என்று கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.